சட்ட புத்தகத்தை போய் படிங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட் வேறு, கரப்ஷன் ஆக்ட் வேறு. அதை போய் படிங்க. அவங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்தது? விசாரிக்கிறதுக்கு கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? விசாரிச்சதுக்கப்புறம் தண்டனை கொடுத்துட்டா, தண்டனை வாங்கினவன் என்ன தப்பா தண்டிச்சுட்டாங்கன்னு கேட்டா அப்போ உங்க மூக்க நுழைங்க. விசாரிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். அவங்க 1000 கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்குங்கிறது தான் அவங்களுடைய வாதம். இன்னொன்று சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? நிறுவனத்தின் மேல் எப்படி நீங்க விசாரிக்கலாம்? தனி மனிதர்கள் மேல தான் விசாரிக்கணும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், நிதி நிறுவனங்கள்லாம் மோசடி பண்ணிடுறாங்கல்ல, கோடிக்கணக்கான பணம். அப்ப யாரு விசாரிக்கிறாங்க? அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களை தானே விசாரிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்துட்டு எப்படி நிறுவனத்தின் மேல விசாரிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்? நிறுவனம்ங்கிறது என்ன? உருவம் இருக்கா? உயிர் இருக்கா? நிறுவனத்தில் இருக்கும் அதிகாரிகளுக்கு தானே உயிர் இருக்கு. டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிகளை தானே விசாரிக்கிறாங்க. நிறுவனத்தை எங்க நிறுவனத்தை விசாரிக்கவே முடியாத.